அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காண்போம். 2024 வருடம் ஜூலை மாதம் 31ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி வரை ஒரு 25 நாட்களுக்கு சிம்ம ராசியில் சுக்கிர பகவான் புதனுடன் கூட்டணி சேர்ந்து செவ்வாய் சனி 2 கிரக பார்வையில் சஞ்சாரம் செய்ய போகிறார். சுக்கிரன் பெயர்ச்சியின் மூலம் மிதுன ராசி என்பதற்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. மிதுன ராசிக்கு 12ஆம் இடமான விரயத்திற்கும் 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் சுக்கிரன். கடந்த 26 நாட்களாக 2வது வீட்டிலே சஞ்சாரம் செய்தார். கோச்சாரத்திலே விரையாதிபதி 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது வரவுக்கு மீறிய செலவு தான் குடும்பத்தில் கடந்த 26 நாட்களாக மிதுன ராசி என்பதற்கு ஏற்பட்டு கொண்டு வந்திருக்கும். கோச்சாரத்திலே மிதுன ராசிக்கு 2வது வீட்டிலே சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது பெரும்பாலும் வரவை விட செலவு அதிகமாக இருந்திருக்கும். 3வது வீட்டிலே முயற்சி ஸ்தானத்திலே, தைரிய வீரிய ஸ்தானத்திலே, இளைய சகோதர ஸ்தானத்திலே சுக்கிர பகவான் வந்து ராசிநாதன் புதனுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது செவ்வாய் சனி 2 கிரக பார்வை புதன் சுக்கிரன் மேல் விழுகிறது. அசுரகுரு சுக்கிரன் ஆண்களுக்கு கலத்தரக்காரகன், ஆண்களுக்கு வாழ்க்கை துணையை குறிப்பவர். சுகபோக வாழ்க்கைக்காரகன், சினிமா, நடிப்பு, பொழுதுபோக்கு, ஆடல் பாடல், சந்தோஷக்காரகன் சுக்கிரன். வண்டி வாகனம், சொகுசு வீடு, காதல், காமம், கவர்ச்சி, வசீகர தோற்றம், எதிர்பாலின வசியம், சொகுசான வாழ்க்கைக்கு காரகன் வந்து சுக்கிர பகவான். வடமேற்கு வானில் சூரியன் அஸ்தமனத்திற்கு பிறகு இரவு நேரம் வடமேற்கு வானில் வெள்ளி என்கிற சுக்கிர பகவானை தரிசனம் செய்யலாம். மிதுன ராசி அன்பர்கள் இப்போ வந்து வேலை மாற்றம், தொழில் மாற்றம், இடம் மாற்றம், வீடு மாற்றம், மாற்றங்களை நீங்கள் செய்து கொள்ளலாம். வெளியூர், வெளியிடம், வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம். வெளிநாடு வேலை கிடைக்கும். அல்லது இந்த வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு அந்த ஊருக்கு போகலாம். உள்ளூர்லேயே வேறு வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்கள் வேறு வேலைக்கு முயற்சி செய்யலாம். உங்களுடைய முயற்சிகள் வந்து வெற்றி அடையும். கேது பகவானுடைய மக நட்சத்திரத்திலும், சுக்கிர பகவானுடைய சுய நட்சத்திரத்திலும், சூரிய பகவானுடைய நட்சத்திரத்திலும் சுக்கிர பகவான் வந்து சஞ்சாரம் செய்வார். 4ஆம் வீட்டின் அதிபதி புதன் 3வது வீட்டிலே கேது நட்சத்திரத்திலே அவர் வந்து முன்னாடி போய்ட்டு மடி வக்கரகதியில் பின்னோக்கி வருவார். கேது வந்து 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது இப்போ வந்து நீங்கள் மாற்றங்களை சந்திக்கலாம். அதே மாதிரி நிலபுல சொத்துக்களில், வண்டி வாகனங்களில் தீர்க்கவே முடியாத பிரச்சனையை உக்காந்தி பெரியோர்களிடம் பேசி அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். பூரிய சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்ய முடியல, அண்ணன் வந்தால் தம்பி வரல, தம்பி வந்தால் அண்ணன் வரல அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் இந்த 25 நாட்களை பயன்படுத்தி கொள்ளலாம். அண்ணன் தம்பி ஒற்றுமையாக வருவார்கள், கூடி பேசி அதுக்கு ஒரு தீர்வு காணலாம். 3வது வீட்டிலே சுக்கிர பகவான் புதனுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது கடந்த 26 நாட்களை விட ஏராளமாக பணம் சம்பாதிக்க போகிறீங்க. சௌக்கியம், உடல் ஆரோக்கியம், நோய் நொடி தொந்தரவுலாம் நீங்க போகிறது. மண்ணை தொட்டாலும் பொன்னாகும். தைரியமாக நீங்கள் வந்து முயற்சி செய்யலாம். விரயச்செலவு, தண்டச்செலவு குறையும். நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும். ஆரோக்கியம் மேம்படும். தைரியம், தன்னம்பிக்கை கூடும். தைரியமாக எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் வந்து முயற்சி செய்யலாம். பகை, எதிரி, எதிர்ப்பு விலகும். போட்டி, பொறாமை, எதிர்ப்புலாம் விலகும். உங்கள் சுய முயற்சியால் நீங்கள் வந்து வெற்றி காண போகிறீங்க. வேலை தொழில் மூலம் இடமாற்றங்களுக்கு காத்து கொண்டிருப்பவர்கள் இது ஒரு நல்ல காலகட்டம். பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், ப்ரமோஷன் மிதுன ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய தனித்திறமைகளை காட்டக்கூடிய நேரமாக இந்த 25 நாட்கள் இருக்கும். சூரிய பகவானுடைய சிம்ம ராசியில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள், அரசு தேர்வு எழுதக்கூடியவர்கள் இப்போ வந்து முயற்சி செய்யலாம். அதே மாதிரி அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள், அரசியலில் இருக்கக்கூடியவர்கள்
ஒரு நல்ல மதிப்பு மரியாதையாக அந்தஸ்து உயரும். சனிச்செவ்வாய் 2 கிரகம் புதன் சுக்கிரனை பார்வை செய்யும்போது மிதுன ராசி என்பதற்கு நல்ல மாற்றங்கள் உண்டு. பழைய கடன், பழைய பாக்கி, கடன் காட்சி தொந்தரவுகள் கொஞ்சம் கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள், நடிகர்கள், நடிகைகள், பாடலாசிரியர்கள், கவிஞர்கள் இப்போ கொஞ்சம் பெயர் புகழ் கூடும். சினிமா துறைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம். 3வது வீட்டிலே புதன் சுக்கிரன் கூட்டணி சேரும்போது மிதுன ராசி என்பர்கள் உங்களுடைய முயற்சியில் அத்தனையும் வெற்றி அடைய போகிறது. லாபத்திற்கும் 6ஆம் வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாயினுடைய பார்வை, பாக்கியத்திற்கும் அஷ்டமத்திற்கும் அதிபதியான சனியுடைய பார்வை. இது என்ன செய்யும் அப்படின்னா, உங்களுடைய புதிய முயற்சி, புதிய வருமானம், புதிய வேலையை உண்டு பண்ணுகிறது. மிதுன ராசி என்பர்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். லாபஸ்தானாதிபதி 12வது வீட்டிலே, அதே மாதிரி கலத்தர தொழில்ஸ்தானாதிபதி 12வது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார்கள். இது பார்த்திங்கன்னா தொழில் செய்யக்கூடிய இடத்தில் வேலையாட்கள் பற்றாக்குறை வரும். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் சக பணியாளர்களிடம், சக தொழிலாளர்களிடம் உங்களுக்கு வாக்குவாதங்கள் வரும். ஒரு திருப்தி இல்லாத நிலை 12வது வீட்டிலே செவ்வாய் குரு கூட்டணி சேர்ந்திருக்கும் போது மிதுன ராசி என்பதற்கு ஏற்படுகிறது. திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள், எது வரன் பார்த்தா செட் ஆகுமா, அதற்குண்டான கால நேரம் இருக்குதா அப்படின்னா, 3வது வீட்டிலே புதன் சுக்கிரன் கூட்டணி சேர்ந்து சனிச்செவ்வாய் பார்வையில் இருக்கும்போது இதே மங்கள காரியங்களுக்கு வாய்ப்பு உண்டு. செவ்வாய் புகான் பார்வையில் சுக்கிரன் இருக்கும்போது, சுக்கிரன் செவ்வாய் பார்வையோ சுக்கிரன் செவ்வாய் கூட்டணியோ இருக்கும்போது அந்த ஜாதகர்களுக்கு, அந்த ராசிக்காரர்களுக்கு காதல் மலரும். அல்லது ஏற்கனவே காதல் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரும். இளைஞர்களுக்கு எதிர்பாலினர்கள் வழியில், ஆணாக இருந்தால் பெண்கள் வழியிலும், பெண்ணாக இருந்தால் ஆண்கள் வழியிலும் காதல் மலரும். கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. பெற்றோர்கள், பெரியோர்கள் சம்மதத்தில் நீங்கள் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் கூடுதலாக முயற்சி செய்து வரன் பார்த்தால் வரன் செட் ஆகும். விவசாயிகளுக்கு ஆடு, மாடு, கால்நடை, கோழி வளர்ச்சி உண்டு. விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்கள் பூ மகசூல் கொஞ்சம் கூடுதலாக வரும். பூ விலை உயரும். விவசாயிகளுக்கு ஓரளவு சிறப்பு. சிம்மத்திலே சுக்கிரபகவான் சஞ்சாரம் செய்யும்போது மழை நன்றாக பொழியும். மிதுன ராசிக்கு 9வது வீட்டிலே பாக்கியத்திலே பாக்கியாதிபதி வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார். பெரும்பாலும் குடும்பத்தில் உங்கள் தந்தையாரிடம், பெற்றோரிடம் நீங்கள் எதிர்வாதம் செய்யாமல் இருக்க வேண்டும். உங்கள் பெற்றோர்களுக்கு நோய் நொடி தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா உடனே மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ள வேண்டும். பெரியோர்களை விட்டு பிரிந்து வெளியில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலையும் மிதுன ராசி என்பதற்கு ஏற்படும். 10வது வீட்டிலே சனி நட்சத்திரத்திலே ராகு சஞ்சாரம் செய்கிறார். 10லே ஒரு பாவினாச்சும் இருக்க வேண்டும். மிதுன ராசிக்கு ராஜ யோகாதிபதியே ராகு தான். அவர் 10வது வீட்டிலே சனி நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்யும்போது ஒரு நிலையான வேலை, நிரந்தரமான வருமானம், அதற்குண்டான வாய்ப்புகளை கண்டிப்பாக ராகு உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். நீங்கள் நீங்கள் செய்கின்ற வேலையில் நெளிவு சுழிவுகள் அறிந்து செயல்படுங்க. மிதுன ராசிக்கு 4வது வீட்டிலே கேது, சந்திர பகவானுடைய நட்சத்திரத்திலே கேது சஞ்சாரம் செய்கிறார். கேது நட்சத்திரத்திலே ராசிநாதன் புதன் சஞ்சாரம் செய்கிறார். இப்போ தாயார் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. உங்களுடைய தாயார் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதே மாதிரி வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வாங்க. 4 குடையவர் கேது நட்சத்திரத்திலும் 4ஆம் வீட்டிலே கேது அமர்ந்திருக்கும் போதும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளணும். இல்லைன்னா சுகக்கேடு ஏற்பட்டுவிடும். அதே மாதிரி கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்கள் இரவு நேரங்களில் வாக்கிய வரப்புகளில் செல்லும் பொழுது கவனமாக போயிட்டு கவனமாக வாங்க. விஷக்கடி தொந்தரவுகளாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மிதுன ராசி என்பர்கள் சந்திர நட்சத்திரத்திலே கேது சஞ்சாரம் செய்யும்போது உங்கள் பேச்சில் மிகுந்த கவனம் தேவை. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. உங்களுக்கு தெரியாத, அறியாத, புரியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம்
நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும். உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.